சரியா? இப்ப சமூக விஞ்ஞான கற்கையாக நேற்று நான் சொல்லி தந்த நான் ஏ லெவல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு வரி விடையாகாது. எனவே சமூக விஞ்ஞான கற்கையாகும் வேண்டா இத நாங்கள் விளக்க வேண்டும். பாருங்க, சமூகம், தனி மனிதன் பற்றிய நடத்தைகளை மையப்படுத்திய கற்கை துறைகளே சமூக விஞ்ஞானமாகும். புவியியல், வரலாறு, சமூகவியல் போன்று அரசியலும் அரசறிவியலும் ஒரு சமூக விஞ்ஞான துறையாகும். பாருங்க, இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் சரியா, அரசறிவியலின் நாங்க இயல்புகளைத்தான் சொல்லி கொண்டு போறோம். இதுல அரசறிவியலின் இயல்புல இரண்டாவது விடயம் விஞ்ஞான தன்மை உடையதாகும். விஞ்ஞான தன்மை உடையதாகும் அரசறிவியலானது. அரசறிவியலானது ஒரு சமூக விஞ்ஞானமாயினும் அது விஞ்ஞான தன்மைகளை தன்னகத்தே கொண்ட ஒரு கற்கை துறையாகும். குறிப்பாக விஞ்ஞானம் என்ற அடைமொழியை கொண்டிருத்தல் முதுநிலை விஞ்ஞானம் எனும் புனை பெயரால் அழைக்கப்படுதல், முதுநிலை விஞ்ஞானம் எனும் புனை பெயரால் அழைக்கப்படுதல், ஆய்வில் விஞ்ஞான முறைமைகளை பயன்படுத்துதல், போன்றன இதற்கான காரணமாகும். அடுத்து பாருங்க, ஒழுக்கவியல், சமயம் என்பனவற்றை புறக்கணித்தல். அரசறிவியலானது ஆன்மீகம், ஒழுக்க நெறிகள் போன்ற பெருமானம் சார் விடயங்களை கருத்தில் கொள்வதில்லை. அடுத்த விடயம்
அடுத்த பாருங்க. அரசு அறிவியலானது அரசியல் எனும் செயல்முறையுடனும் தொடர்பு கொண்டது. அரசு அறிவியல் என்பது அரசியல் எனும் நடைமுறை செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக காணப்படுகின்றது. குறிப்பாக தேர்தல் முறைகள் ஆட்சி முறைகள் என்பனவற்றை மையப்படுத்தி ஆய்வு செய்யப்படுவதனால் இத்தகைய உறவு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. பாருங்க பிள்ளைகள், இந்த பகுதியை நான் விளங்கப்படுத்தி விடுறேன், கவனிங்கோ. முதலாவது அரசு அறிவியல் சமூக விஞ்ஞான கற்கை ஆகும். இந்த சமூக விஞ்ஞான கற்கை என்கிற இந்த பகுதி இந்த சமூக விஞ்ஞான கற்கையாகும் என்று சொல்றது சரியா? சமூக விஞ்ஞான கற்கையாகும் என்று சொல்றது ஒரு சமூகம் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக காணப்படுகின்ற நடைமுறைதான் சமூக விஞ்ஞானம். சரியா? போன்ற அந்த கற்கை துறைகள் தான் சமூக விஞ்ஞானம். தனி மனிதன், சமூகம், இவர்களுடைய நடத்தை. பொதுவாக விஞ்ஞானம் 2 வகைப்படும். ஒன்று இயற்கை விஞ்ஞானம், 2வது சமூக விஞ்ஞானம். இயற்கை விஞ்ஞானம் இயற்கை தோற்றப்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. சமூக விஞ்ஞானம் சமூக தோற்றப்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. ஆகவே பொதுவாக மெய்யியல், உளவியல், புவியியல், வரலாறு, சமூகவியல், மானிடவியல் என்று இருக்கின்ற இவைகள் எல்லாம் சமூக விஞ்ஞானங்கள். இந்த சமூக விஞ்ஞானங்களை போன்றதொரு சமூக விஞ்ஞானம் தான் அரசறிவியலும். சரியா? ஆனால் அரசறிவியலை சொல்வார்கள் ஒரு உயர் சமூக விஞ்ஞானம் என்று சொல்வார்கள். அந்த கருத்தை சொல்லுவாங்க, உயர் சமூக விஞ்ஞானம். அடுத்தது விஞ்ஞான தன்மையுடையதாகும். அரசறிவியல் விஞ்ஞான தன்மையுடையது என்று சொல்லி அரசறிவியல்வாதிகளால் பேசப்படும். குறிப்பாக விஞ்ஞான தன்மையுடையது என்கிற வகையில அரசறிவியலுக்கு விஞ்ஞான தன்மை இருக்கு. அதாவது அரசறிவியல் என்பது அரசியல் விஞ்ஞானம் என்கின்ற விஞ்ஞான அடைமொழியால் அழைக்கப்படும். 2வது அரிஸ்டோட்டில் இதனை ஒரு முதுநிலை விஞ்ஞானம் என்று சொன்னார், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், அல்லது தலையாய விஞ்ஞானம் என்று அழைத்தார். அதே மாதிரி ஆய்வில் விஞ்ஞான முறைமைகளை பயன்படுத்தும். அவதானம், அதே மாதிரி வினாக்கொத்து, பேட்டி முறை போன்ற விஞ்ஞான முறைமைகளை அரசறிவியல் பயன்படுத்தும். எனவே அரசறிவியலை விஞ்ஞான தன்மையுடையது என்று கருதேன். அடுத்தது ஒழுக்கவியல், சமயம் ஆகிய எண்ணக்கருக்களை, இவற்றினுடைய எண்ணக்கருக்கள், பொதுவாக பெருமானம் சார் எண்ணக்கருக்களை அரசறிவியல் புறக்கணிக்கும். பெருமானம் சார் எண்ணக்கருக்களை புறக்கணிப்பதுடன் ஒழுக்கவியல், சமயம் போன்ற விடயங்களில் அரசறிவியல் தலையிடுவதும் இல்லை. அடுத்தது அரசறிவியல் அரசியல் எனும் செயல்முறையோடு இணைந்து காணப்படும். வெறுமனே அரசறிவியல் வெறுமனே காணப்படுவதில்லை. அரசறிவியல் என்பது அரசியல் என்கிற செயல்முறையோடு காணப்படும். அரசியலுக்கு தேவையான ஆட்சி முறைமைகள், பொதுவாக ஜனாதிபதி ஆட்சி முறை, மந்திரி சபை ஆட்சி முறை, இதை உருவாக்கி கொடுக்கிறது அரசறிவியல் தான். அதற்கான தேர்தல் முறைகள், அதாவது அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற தேர்தல் முறைகள், இவற்றை விளங்கப்படுத்துறது அரசியல் தான், அரசறிவியல் தான். எனவே அரசு அறிவியலினுடைய இயல்பானது அரசியல்
செயல்முறைக்கு அடிப்படையாக அமைந்து விடுகின்றது. இதான் பிள்ளையர் அரசறிவியல் இயல்பை நாங்கள் சுட்டிக்காட்டுறதால வெறும் 20 மார்க்ஸ் தானே. 20 மார்க்ஸ்ங்கிறதால நாங்கள் குறிப்பிட்ட அளவு எழுதினால் போதுமானது ஒவ்வொரு விடயத்தையும். ஏனென்றால் முன்னோக்கு நாங்கள் நிறைய எழுதியிருக்கிறோம், பரவிலகரம் காட்டிக்கிறோம், அதாவது விடயங்கள் காட்டிக்கிறோம். இப்ப அடுத்தது அரசியலுக்கும் ஏனைய துறைகளுக்கும் இடையிலான உறவை காட்டும். சரியா? அரசறிவியலுக்கும் ஏனைய துறைகளுக்கும் இடையிலான உறவை காட்டணும். பிள்ளைகள் இந்த டியூட் இருக்குதா பிள்ளைகள் உங்களுக்கு?